என்னால நீ எவ்வளவு கஷ்டப்படுவ. இவங்கெல்லாம் கூட பரவாயில்ல, வாய் விட்டு சில சமயத்துல என்னதான் பிரச்சனை சொல்லிடுறாங்க. ஆனா நீ ஒரு வார்த்தை கூட என்னால கஷ்டம்னு சொல்லவே மாட்டியே. எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணுவ. மூர்த்திக்கு ஹோட்டல் வைக்கணும், அனுவை படிக்க வைக்கணும், அவ எதிர்காலத்தை நல்லபடியா பாத்துக்கணும், தானே நீ சந்தோஷமா பாத்துக்கணும்னு இப்படி எங்க எல்லாருக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தா உன்னை எப்பதான் நீ பாப்ப? மத்தவங்க மாதிரி நீ உன் புருஷன் உன் குடும்பம் ஏன் போக மாட்டேங்கிற? என் கையில் இப்படி இருக்க. நிறைய வாட்டி உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி எல்லாம் எனக்கு கிடைச்சது வரும்னு நினைப்பேன். ஆனா இப்பதான் தெரியுது, என்ன மாதிரி ஒரு அண்ணனுக்கு நீ தங்கச்சியா போறது உன்னோட சாபம் நினைக்கிறேன். இப்படி வாழ்க்கை முழுசும் என்ன பத்தி நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தனா உன்னை பத்தி நீ எப்ப யோசிப்ப? கல்யாணத்துக்கு அப்புறமாவது மாறுவன்னு பார்த்தா அப்பதான் இன்னும் அதிகமா இந்த குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்க. அது இன்னும் உன் கஷ்டத்துல புரிஞ்சுக்க முடிஞ்ச என்னால அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியலையே. நானும் தீர்வை தேடி எங்கெங்கயோ ஓடுறேன், என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனையை கொடுக்கிறேன். இப்ப கூட உனக்கு ஏதாவது பண்ணணும், உன் வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு வெளியே போறேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா?